இன்னைக்கு இந்த செஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ரீசெண்டாக நம்மளுக்கு நீட் வந்து லைக் அஃபிஷியல் அந்த ஒரு ஆல் இண்டியா நீட்டை கேன்சல் பண்ணி திருப்பி அந்த ஆல் இண்டியா ரீநீட்டாக கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப வைரலாக போச்சு. ஏன்னா அந்த நீட்டில் நிறையா குளறுபடிலாம் நடந்துச்சு, நிறைய பேப்பர் லீக் ஆச்சு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம கரண்ட்டுன்னு சொல்லக்கூடாது, எக்ஸ் யூனியன் எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து பார்த்தோன்னா இந்தமாதிரி சிபிடி மோடில் வந்து எக்ஸாம் இனிமேல் கண்டக்ட் பண்ணலாம், நம்ம ஜேஇ எக்ஸாம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, சிபிடி மோடில் வைக்கலாம். சார் சிபிடி மோட்னா என்ன சொல்ல வராங்க, ஒரே நிமிஷம்டா, என்ன சொல்ல வராங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு, ஓகேவா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல வந்து கொண்டு வரலாம் நீட்டையுமே. ஆனா இதுல என்னென்ன ப்ரோஸ்லாம் இருக்கு, என்னென்ன நன்மைகள்லாம் இருக்கு, ஏன்னா நம்ம எல்லாத்துலயுமே குட் திங்ஸும் பார்க்கணும், அட் த சேம் டைம் பேட் திங்ஸும் பார்க்கணும். ஏன் சார் இந்த வீடியோவை இப்பவே சொல்றீங்க, இதை பத்திலாம் பார்க்குறோம்னா நம்ம எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா இருக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். இதுல முக்கியமா வந்து பார்த்தோன்னா எக்ஸ் யூனியன் எஜுகேஷனல் மினிஸ்டர், ஏன்னா இப்போ ரீசெண்டாக ரிசைன் பண்ணிட்டாங்க, மக்கள்லாம் போராட்டம் பண்ணி. இவர் நம்ம தர்மேந்திர பிரதான். இவர் வந்து பார்த்தோன்னா மே 15 அப்போ, ஓகேவா, 2026 மே 3 எக்ஸாம் நடந்துச்சு. மே 15 அப்போ நிறைய குளறுபடி நீட் யூஜியில் நடந்ததுனால, பேப்பர்லாம் லீக் ஆனதுனால, இனிமேல் வரப்போகிற வருஷம் 2027 வரப்போகிற வருஷத்தில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமை வந்து நீட் யூஜிக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. சரி, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு அவேர்னஸ்னா, இதில் என்னென்னலாம் நல்ல விஷயம் இருக்குது, என்னெல்லாம் கெட்ட விஷயம் இருக்குது, அதை தாண்டி என்ன விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், ஏன்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதில் ஏதாவது கெட்ட விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம இப்போவே ட்ரெயின் ஆகுறது நல்லது. இல்லை நம்ம அந்த டைமில் வந்தாதான் பண்ணுவேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கும் சொல்கிறேன். சில பேருக்கு இது அன்அவேராகவும் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே இது ஒரு அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணணும் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமே. இதில் வந்து பார்த்தோன்னா யூனியன் எஜுகேஷன் லைக் எக்ஸ் யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து சொல்லிட்டாரு இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எதுக்காக இந்த சேஞ்சஸை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, எதுக்காகனா ரீசெண்டாக அந்த பேப்பர் லீக் ஆச்சு. அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தோன்னா எரர் நிறைய நடக்கும். நீட்டில் நிறைய பேர் பசங்க தப்பான முடிவுகளும் எடுக்கிறாங்க ஃபெயில் ஆகுறதுனால. சம்டைம்ஸ் அந்த எரர் ஹியூமன் மேன்மேட், அந்த ஒரு ஏதாவது ஒரு எரர்ஸ் நடக்கும், எங்கேயாவது மிஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக நிறைய போராட்டம் பண்ணதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டைரெக்டாகவே இதை கம்ப்யூட்டர் பேஸ்டாக கொண்டு போகலாம். ஏன்னா அது வந்து சிஸ்டமேட்டிக்காக பக்காவாக வந்துடும். ஆல்மோஸ்ட் நம்ம ஹியூமன்ஸாக நம்ம இந்த மாதிரி நம்ம ஷேட் பண்ணி ஒரு ஆன்சரை OMR ஷீட்டில் போடுறதை விட கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி மேனுவலாக பண்ணுறத விட கம்ப்யூட்டர் பேஸில் நம்ம உட்காந்து பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜுமே இருக்குது. ஆனால் அதுக்குன்னு வந்து அதை எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி சும்மாவும் பண்ணிட முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து பயங்கரமான நிறைய விஷயமும் இருக்கும். இதில் ப்ரோஸ், ஓகே, நன்மைகள் என்ன மாதிரி நன்மைகள்லாம் இதில் இருக்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராங் எக்ஸாம் செக்யூரிட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாம் செக்யூரிட்டியை நம்ம வந்து இன்னுமே டைட் ஆக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து கொஸ்டின் பேப்பர் வரும், அதை சீல் போட்டுலாம் வரும், அது எங்கேயாவது லீக் ஆகிடும். ஏன் ஒரு சிம்பிளாக ஒரு லைக் ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சிம்பிளான ஒரு வாட்ச்மேன் கூட நம்ம இந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருப்பான் பாரு, ஒருத்தர் மித்துன்னு ஒரு ஸ்டூடெண்ட். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் நினச்சா கூட அந்த பேப்பரை வந்து எப்படியாவது லீக் பண்ண முடியும், யார் வேணாலும் லீக் பண்ண முடியும். ஸோ அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஆனால் இதுலேயும் பார்த்தோன்னா பிரீச் நடக்கலாம் சாஃப்ட்வேர் ஆக்ட் பண்ணி. ஆனால் கம்பேர்ட் டு தட் மேனுவலாக ஒரு கொஷின் பேப்பரை கொடுக்கறத விட ஒரு கொஷின் பேப்பரை சாஃப்ட்வேராக கொண்டு போகிறது இன்னுமே கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இன்னும் ஸ்ட்ராங்காக எக்ஸாம் செக்யூரிட்டியை அதிகமாக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு எலிமினேஷன் ஆஃப் த பப்ளிங் எரர். அது எதுவும் இல்லை, சம்டைம்ஸ் வந்து ஒரு OMR ஷீட் எடுத்துட்டோன்னா அந்த கொஷனுக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குன்னா அதை ஷேட் பண்ணும்போது சம்டைம்ஸ் இங்கே ஷேட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம லைட்டாக போட்டு நம்ம இது கூட போனோம். இந்த மாதிரி நிறைய எரர்ஸ். இப்போ ஃபஸ்ட் கொஷனுக்கு தான் அந்த ஆப்ஷன் இந்த தேர்டுனா, செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த ஃபஸ்ட் பப்ளிங் தான் நான் பண்ணணும்னு நினச்சேன்னா ஏதாவது ஒரு எரர் பண்ணுவோம். அந்த எரரை வந்து நம்ம வந்து குறைக்கலாம். எப்படி சார் அதை குறைக்கலாம் அப்படின்னு கேட்டேன்னா, இதுக்கு நான் போகும்போது காட்டுறேன் பேர். இப்போ நம்ம ஒரு கொஷினுக்கு வந்து ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டு நம்ம அடுத்த கொஷின் போகிறோன்னா திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு வந்து அந்த ஆப்ஷனை கொஞ்சம் மாற்றலாம். அந்த பப்ளிங் எரர்ஸை நம்ம மேனுவலாக நம்ம பப்ளிங் எரர்ஸ் ஷேட் பண்ணி வரதை விட கம்ப்யூட்டர்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அதெல்லாம் வந்து குறைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆன்சர் மாடிஃபிகேஷன். இதுவும் அதுதான். பப்ளிங் எரர்ஸ் ஷேட் பண்ணும்போது நம்ம தப்பலாம். ஆன்சர் ஆப்ஷன்ஸை கூட மாற்றலாம். இப்போ நான் வந்து தேர்ட் ஆப்ஷனுக்கு நான் ஃபோர்த் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டேன். ஆனால் திருப்பி வந்து நான் அதே ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷனை நம்மளால ரீசூஸ் பண்ண முடியும், அதுவும் பண்ண முடியும்.
ஃபாஸ்டர் நேவிகேஷன். இப்போது நம்மளுக்கு வந்து ஒரு கொஷின்லேருந்து இப்போ ஒரு 2 3 4 5 6 7 கொஷின் சும்மா இருக்குன்னு வச்சுக்கேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு 3 கொஷினை பண்ணிட்டேன், 4வது கொஷின் ஒரு ஹோலில் வச்சுட்டேன், 6 7 பண்ணிட்டேன். இப்போ திருப்பி நான் 4வது கொஷின் வரும்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கலர் கோட் மார்க் ஆயிருக்கும். அதை தெரிஞ்சுட்டு திருப்பி நம்ம அந்த கொஷினுக்கு வரலாம். இல்லை சில கொஷின் வந்து பார்த்தோன்னா நம்ம சைடில் கூட எழுதி வச்சுக்கலாம், இந்த கொஷின் நம்ம இப்போதைக்கு மார்க் பண்ணியிருக்கோம், ஆனால் திருப்பி போய் கூட சூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஃபாஸ்ட் நேவிகேஷன் நம்ம பேப்பர்லேயும் அதை பண்ணிவிட்டு OMRல போய் செக் பண்ணணும். ஆனால் கம்ப்யூட்டரில் வந்து நம்மளால ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும், எந்த கொஷின் எந்த கொஷினை விட்டுருக்கோம். இப்போ டக்குன்னு 50வது கொஷின் போயிட்டு இப்போது 100 கொஷின் தாண்டிட்டோம், ஒரு 90 கொஷின் தாட்டும், அப்புறம் பாட்னி ஜுவாலஜி இருக்குன்னா நம்மளால ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும், எந்த கொஷினை விட்டுருக்கோம், எந்த கொஷினை இன்னும் நம்ம எழுதாமல் வச்சிருக்கோம், பாட்னியில் எத்தனை கொஷின் போட்டிருக்கோம், ஜுவாலஜியில் எத்தனை போட்டிருக்கோம், ஃபிசிக்ஸில் எத்தனை கொஷின் போட்டிருக்கோம், நம்மளால ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் டைமர் இன்பில்ட்னா உங்களுக்கு நம்ம எப்போவுமே எக்ஸாமில் வந்து இன்விஜிலேட்டர்கிட்ட மேம் டைம் எத்தனை, நம்மளுக்கு கிளாக் இருக்கும், பட் இருந்தாலுமே நம்ம டைம் எத்தனை இதெல்லாம் கேட்டுட்டு இருப்போம். ஆனால் இங்கே சிஸ்டம்லேயே நம்மளுக்கு சைடில் டைமர் ஓடிக்கிட்டே இருக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமரில் க்ளோஸ் ஆகிடும். இதனால் வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு சில சென்டரில் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கலாம், கம்மியாக டைம் கொடுக்கலாம், ஆனால் நம்மளுக்கு இங்கே இன்பில்டாக பக்காவாக இருக்கும். நம்ம அந்த 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 இன்ஸ்டிடியூஷனில் அந்த ஒரு சென்டரில் கரெக்டான கரண்ட் பேக்கப் ரிசோர்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா பக்காவாக இருந்தால் சூப்பர். அந்த டைமர்லாம் வச்சு பார்க்கறதுனால நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் இன்னுமே நல்லா வரும். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம் மேனேஜ்மெண்ட், டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட். என்னன்னா ஒரு ஷிஃப்ட்டில் வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு, இன்னொரு ஷிஃப்ட்டில் லீக் ஆகும்னு பார்த்தோன்னா அந்த கொஷின் பேப்பர் ஷஃபில் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டில் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கம்ப்யூட்டரில் 26 லட்சம் பேர் போன வாட்டி வந்திருக்காங்க, 25 லட்சம் சம்திங் வந்து பார்த்தோன்னா அப்ரோச் பண்ணியிருக்காங்க, அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஷிஃப்ட்டில் கொஷின் வைக்கலாம், JEE எக்ஸாம் மாதிரி வைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் ஆன்டி சீட்டிங் மெஷர். இப்போ யாராவது வந்து பார்த்து எழுதினாலும் கண்டுபிடிச்சிடலாம். சம்டைம்ஸ் வந்து இது இன்னும் அந்த லெவல் கொண்டு வருவாங்களான்னு தெரியல, கேமரா வீடியோ கால்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அவ்வளோ வருமானு எனக்கு தெரியல. பட் ஆனால் நம்ம எவ்வளோ மூவ் பண்ணுறோம், ஏதாவது தப்பு பண்ணுறோமா, ஆனால் அவ்வளோலாம் வராது. ஏன்னா இவனுங்க ட்ரெஸ்ஸுகீஸ்லாம் செக் பண்ணுறதே பயங்கரமாக பண்ணுவானுங்க, இந்த சிஸ்டம்லாம் வந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமாகவே இருக்கும். ஸோ அந்த அட்வான்ஸ் ஆன்டி சீட்டிங் மெஷர்ஸை வந்து தடுக்கலாம். அண்டு ஃபாஸ்டர் லைக் ஆன்டி சீட்டிங்காக வந்து சீட்டிங் பண்ணுறதை தடுக்கலாம். ஃபாஸ்டர் ரிசல்ட் ப்ராசஸிங், இப்போ ஒருத்தவங்க டைப் பண்ணி முடிச்சிட்டாங்க, அவங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து பார்த்தோன்னா நம்மளால் ஈஸியாக வந்து சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியும். வெப்சைட்லேயே NTA நம்மளுக்கு வெப்சைட்லேயே எந்த வெப்சைட் சொல்கிறாங்களோ அந்த வெப்சைட்லேயே நம்மளால் ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும், எவ்வளோ நிமிஷம் பண்ணியிருக்கோம். அந்த எரர்ஸை வந்து கொஞ்சம் தடுக்கலாம். பட் கான்ஸ் என்னவா இருக்குன்னு குறைகள் என்ன மாதிரி குறைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிவிடேட். ஓகே, டிவிடேட்னா என்ன சொல்ல வராங்கன்னா, சில பேர் வந்து கிராமத்துலேருந்து வந்திருப்பாங்க, ஓகேவா, வில்லேஜ்லேருந்து வந்திருப்பாங்க. வில்லேஜில் சிஸ்டம் எல்லா வில்லேஜ்லேயும் ஓரளவுக்கு இருக்கும், ஆனால் சில பேருக்குலாம் அந்த ஃபோன் கூட அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அப்படி தெரிஞ்சாலும் ஃபோன் கூட கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். அந்த கம்ப்யூட்டரில் எப்படி வந்து ஆன்சர் அப்ரோச் பண்ணணும், மவுஸ் பிடிச்சி எந்த இடத்துல அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும், எப்படி நெக்ஸ்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ்ஸே இருக்காது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டோட ஒரு அவேர்னஸ்ஸே இருக்காது. அதுதான் அவங்களோட பெரிய இதுவாக இருக்கும். அவங்களுக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு டெக்னிக், இப்போவே ஷேட் பண்ணோன்னா ஓரளவுக்காவது ஒரு ஸ்கூலில் அட்லீஸ்ட் ஷேட் பண்ணணும் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ன்ற ஒரு அவேர்னஸே இருக்காது. அண்ட் டெக்னிக்கல் கிளிச்சஸ், என்னதான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வச்சாலும் சம்டைம்ஸ் இன்டர்நெட் ப்ராப்ளமு, அந்த சிஸ்டமில் திடீர்னு ஹீட் ஆகிறது, ஏதாவது ஒரு கிளிச் வருது அந்த சாஃப்ட்வேரு. ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸாம்ஸை கொண்டு வந்திருக்காங்க, நிறைய எக்ஸாமை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில். ஆனால் வந்து நிறைய விஷயம் இதில் வந்து சொல்கிறதுனால நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்டர்நெட் இஷ்யூ, அந்த கிளிச்சஸ்லாம் நிறைய வர மாதிரி நிறைய கான்செப்ட் சொல்ல வரலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு அடாப்டேஷன் ஃபார் த டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம யூஸ்வலாக இப்போ ட்ரெடிஷ்னலாக நம்ம ஆஃப்லைனில் இந்த மாதிரி ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுனால இதை சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வரவும் முடியாது, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லிமிட்டேஷன். நிறைய நம்மளுக்கு இதுக்கு நெட்வொர்க்கு, பில்டிங்ஸு, கம்ப்யூட்டர் சென்டர்ஸு, கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற காலேஜஸ் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் டக்குன்னு நம்மளால் அடாப்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஷேடு இதெல்லாம் பண்ணியிருப்போம், இதில் வந்து கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம NTA என்ன பண்ணியிருக்காங்க, NTA வெப்சைட்லேயே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக என்னடா சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்குமே, ஏடா இங்கே ஒரு கிளிச்சு மாதிரி வந்துட்டுருக்கு. NTA வெப்சைட்டில் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. இப்போ இதில் மார்க் டெஸ்ட்டுன்னு ஒரு கம்ப்யூட்டர் சிம்பிள் போட்டிருக்காங்க பார்த்தியா, மார்க் டெஸ்ட்டு. இதில் வீடியோவும் உங்களுக்கு காட்டியிருக்காங்க, இந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன்,
இப்போ செலக்ட் எக்ஸாமில் போய் நீட்டுன்னு செலக்ட் பண்ணிட்டு பயாலஜி நான் இப்போ போட்டிருக்கேன். ஓகே, ஸ்டார்ட் யுவர் மார்க் டெஸ்ட். அதுவே ஒரு ஃபேக்காக ஒரு லாகின் க்ரெடென்ஷியல் இது பண்ணி பாஸ்வேர்டை ரெடி பண்ணிடும். இப்போ இதுக்குள்ளே போனோன்னா ஒயிட் கலரில் இருந்தால் யூ ஹேவ் நாட் விசிட்டட் த கொஸ்டின். ஒரு கொஸ்டின் வந்து ஒயிட் கலரில் மார்க் பண்ணியிருந்தா அந்த கொஸ்டின் நீ பார்க்கவே இல்லை. ரெட் கலராக இருந்தால் யூ ஹேவ் நாட் ஆன்சர், அந்த கொஸ்டினை நீ பார்க்கவே இல்லை. இன்னொன்று நீ பார்த்துட்ட ஆனால் மார்க்கே பண்ணலை. யூ ஹவ் ஆன்சர் த கொஸ்டின். நோ, யூ ஹவ் நாட் ஆன்சர். அந்த கொஸ்டினுக்கு நீ ஆன்சரே பண்ணலை. யூ ஹாவ் ஆன்சர் த கொஸ்டின். க்ரீன் வந்து ஆன்சர் பண்ணிட்ட, நீ வந்து கொஸ்டினை பார்த்துட்ட. இது வேற, யூ ஹாவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின் பட் ஹவ் மார்க் த கொஸ்டின் ஃபார் த ரிவ்யூ. அந்த கொஸ்டினை பார்த்துட்ட, ஓ அந்த கொஸ்டினை நீ பார்க்காம இருந்தால் ஒயிட்டு, பார்த்துட்டுனா ரெட்டு, ஆன்சர் பண்ணிட்டா க்ரீனு. அந்த கொஸ்டினை வந்து நீ பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டா, ஆனால் ஆன்சர் பண்ணாமல் இருந்தால் அது பர்பிளில் டாட் வந்தால் ஆன்சர் பண்ணி மார்க் பண்ணி வியூனே கொடுத்துட்டேன். சரி சார், இது இந்த பிளாப்லாலாம் பண்ண தேவையில்ல, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ப்ரொசீட் பண்ணிடலாம், ப்ளீஸ் அக்செப்ட் த கண்டிஷன்ஸ். ஓகே, வார்னிங் கேட்குது. ஓ ஓகே ஓகே, இங்கே அக்செப்ட் கொடுக்கணும் அப்படின்ற கேட்குது. சரி, நம்ம ப்ரொசீட் கொடுத்தா நீயே பாரு, ஐடென்டிஃபை த ராங் ஸ்டேட்மெண்ட் இன் கான்டெக்ட் ஆஃப் ஹார்ட்வுட். எத்தனை பேர் என்கிட்ட செகண்டரி க்ரோத் வந்து இல்லை, புக்லேயே இல்லை, இன்ஸ்டியூட்டில் எல்லாம் சொல்லித்தரல. இங்கே பாரு, மார்க் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் கொஸ்டினில் செகண்டரி க்ரோத் ஹார்ட்வுட்டை பற்றி கேட்டிருக்கானுங்க. ஓகே, செகண்டரி க்ரோத்தில் தான் வருது. ஓகே, செகண்டரி க்ரோத்தோட ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் டெபாசிட். எஸ், ஆர்கானிக் காம்பவுண்ட் டெபாசிட்டாக இருக்கும், கொஞ்சம் டியூரபிளாக இருக்கும், நடுவு பகுதியாக இருக்கும். இட் கண்டக்ட் வாட்டர். நோ, இது வாட்டரை கண்டக்டே பண்ணாது. ஓகே, சாப்வுட் தான் வந்து கண்டக்டே பண்ணும். ஸோ அதில் ராங் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா, கொடுத்துட்டேன்னா இப்போ பாரு, இப்போ இவங்க இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இங்கே டைமரும் ஓடும், உங்கள் நேமு உங்கள் டைமும் ஓடிட்டே இருக்கும், கம்மியாகிட்டே இருக்கும். பாரு 3 மணி நேரத்தில் அப்படியே கம்மியாகிட்டே இருக்கு பாரு, டைமரும் கம்மியாகிட்டே இருக்கு. இப்போ சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நீ மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு 3வது 4வது கொஸ்டினை போயிட்டு ஏதோ ஒரு கொஸ்டினை நான் இப்போ கொஸ்டினை பார்க்கல, நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ திடீர்னு ஐயோ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சேன்னா, நீ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை போயிட்டு வேறு ஆப்ஷன்ஸையும் பார்த்து உன்னால் மார்க் பண்ண முடியும். கம்ப்யூட்டர் பேஸ்டில் செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயம் எந்த கொஸ்டினில் எது போனோம், நான் எந்த கொஸ்டினை விட்டு நான் 2வது கொஸ்டினாக விட்டுருக்கேன், அது ஒயிட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, விட்டுருந்தா மார்க்கில். இப்போ அந்த 2வது கொஸ்டினும் போய் நான் மார்க் பண்ணி போகலாம், திருப்பி மாடிஃபை பண்ணலாம். இது எல்லாம் இந்த 3 மணி நேரத்துக்குள்ளேயும் பண்ணலாம். ஆனால் என்ன, கொஞ்சம் கண்ணு வலிக்கும், கொஞ்சம் டயர்டாகவும், இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் இருக்குது. ஆனால் கம்ப்யூட்டர் பேஸ்டும் சில அட்வான்டேஜ் நிறையாவே இருக்குது, நிறைய செக்யூரிட்டியுமே வந்து நல்லாவே இருக்கும். ஓகே பசங்களா, இப்போ நம்ம நடத்துனதில் இன்னைக்கு இந்த செஷனில் வந்து பார்த்தோன்னா சிபிடி மோட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு 2027 நீட் எக்ஸாமில் வரலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது வரலாமா வேணாமா, ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் நம்ம ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார், எக்ஸ் யூனியன் மினிஸ்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் வந்து நம்மளுக்கு வரும்ன்றதை எதிர்பார்ப்போட 2த்துக்குமே ரெடி ஆகலாம். ஏன்னா இப்போ OMR ஷேடிங்க்கும் நம்ம ரெடியாக இருப்போம், கம்ப்யூட்டர் பேஸ்க்கும் ரெடி ஆகலாம். இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா யக்கீன் நீட் தமிழ் 2027 இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த பேட்ச் வந்து 1499 ரூபாய்க்கே கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு. இப்போ ஸ்டார்ட் பண்ண எக்ஸாம் வரைக்கும். இதுல உங்களுக்கு ஒரு லெக்சர் முடிச்ச உடனே லெக்சரோட நோட்ஸும் கிடைக்குது, டிபிபி கிடைக்குது. அந்த டிபிபியில் இப்போ நீ இந்த சிபிடி மோடில் நம்ம இப்போ ரெடி ஆகிறது, உனக்கு டிபிபிலே உனக்கு ரெடி ஆகிடும். ஏன்னா சிபிடி மோட்லேயும் டைமர் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகே, நான் மோஸ்ட்டாக வந்து 15 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் தான் ஒரு கொஸ்டின் கொடுப்பேன். அது எல்லாமே ஆப்ஷன்ஸை உன்னால் மாடிஃபை பண்ண முடியும். ஆப்ஷன் நீ என்னெல்லாம் இப்போ நீ வந்து என்டிஏ வெப்சைட்டில் சிபிடி மோட் பார்த்தியோ அது எல்லாமே இந்த யக்கீன் நீட் தமிழ் 2027 பேட்ச்சில் இருக்குது. இதில் டிபிபி, லெக்சர் நோட்ஸு, டவுட் சால்விங்கு, நாங்கள் தான் தமிழில் எடுப்போம், தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மோஸ்ட்டாக இருக்குது. ஸோ மறக்காமல் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.